ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சேனலில் வந்து சாம்பார் பொடி எப்படி செய்கிறன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே பார்த்துருக்கவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சாம்பார் பொடி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை இது. அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு தனியா வந்து 1/2 கப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அது ஒரு 10 to 15 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கோம். ஜீரகம் 1/4 கப் எடுத்திருக்கோம். உளுந்து வந்து 1/2 கப் எடுத்திருக்கோம். இது வந்து துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அரிசி 1/2 கப். அதுக்கப்புறம் பெருங்காயம். அதுக்கப்புறம் இது வந்து வெந்தயம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை போட்டு நல்லா சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே கரிஞ்சிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் உளுந்து போட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம என்ன போட போகிறோன்னா அரிசி. அதுக்கடுத்து இன்க்ரீடியண்ட் என்ன போடுறோன்னா வந்து கடலைப்பருப்பு. இதையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது தனியாவையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து சீரகமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகா. நெக்ஸ்ட் வந்து உளுந்து போட்டு நம்ம இப்போது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எல்லாமே வந்து சிம்மில் தான் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்ன போட போகிறோம்னா மஞ்சள், இப்போ மஞ்சளையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் இந்த சாம்பார் பொடியை நீங்களே வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்மளே வீட்டில் நம்ம ரெடி பண்ணி நம்ம ஒரு சாம்பார் பொடியை ரெடி பண்ணி நம்ம ஒரு சாம்பார் செய்யும் போது ஒரு நம்மளுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.